பியூர் பீஸ்ட் மக்களே, சீரியஸ்லி பியூர் பீஸ்ட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். ஸோ 45, 68 அண்ட் தேர்டில் 90ங்க. தேர்டில் 90 வரைக்கும் போகுது. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகைன் மக்களே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஏன் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பைக் ரிவ்யூ தான். இன்னொரு பைக் ரிவ்யூவில் தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. என்னோட வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், என்னோட vlogs ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரிவ்யூவில் என்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200cc செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம். ஸோ ஏன் மக்களே, ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு தமிழில் பார்த்தோன்னு என்ன பைக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ த ஒன் அண்ட் ஒன்லி NS200 ஃப்ரம் பஜாஜ். ஸோ ஏன் மக்களே, ஒரு 2 லட்ச ரூபா பட்ஜெட்டில், அதாவது ஆன் ரோட் 1.85 lakhs பட்ஜெட்குள்ளே ஒரு 200cc பைக், ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு பைக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக NS200 தான். இந்த 2025 NS200ல் என்னென்ன புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஓல்டு NSலேருந்து, ஸோ அதெல்லாம் என்னென்னு நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல் மக்களே. நான் நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹோப் ஸோ யூ லைக் ஆல் மை வீடியோஸ். என்னோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், என்னோட ப்ரீவியஸ் vlogs எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் ஒன்ஸ் அகைன் மக்களே. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த பைக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல ஒரு லைட் வெயிட்டான பைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் டோட்டலி பார்த்தீங்கன்னா 158 kilograms தான் இருக்குது. நான் இப்போ ஜஸ்ட் ஷோரூம்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு வந்து பார்த்தா ரொம்பவே லைட் வெயிட்டான பைக்குங்க. ஒரு 200cc பைக், அஃபோர்டபிலிட்டி அண்ட் லைட் வெயிட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் பைக், பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்குற பைக்குன்னா அது இந்த NS200 தான் கண்டிப்பாக. ஸோ NS லவர்ஸ் அண்ட் NS ஓனர்ஸ் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த பைக்கில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று வந்துட்டு இதோட டிசைன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க. கண்டிப்பாக இது ரெண்டு தான் இந்த பைக்கோட ஒரு ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக வந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ இதோட டிசைன் நம்ம எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஷுவலி. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் ரைட் போயிட்டு வந்து பார்க்கலாம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதோட டாப் ஸ்பீட்ஸ் என்னன்னு செக் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ இதோட ஸ்பீட் எப்படி இருக்குது, இதோட கியர் ரேஷியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ இந்த பைக் ரோட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட் ரைட் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு த பைக். ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்து பார்ப்போம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டுங்க, வெயிட்டே ஆக்சுவலாக தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ஹைட்டான பைக்லாம் கிடையாது. ஸோ அதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 810 mm தான் இருக்குது ஃப்ரம் கிரவுண்ட். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 5 feet 8 இருக்கேன். ஸோ என்னோட ஹைட்டுக்கு இந்த வண்டி ரொம்பவே வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கால் பார்த்தீங்கன்னா நல்லா கிரவுண்டடாக இருக்குது. ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணோடே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் ஆகுது. ஸோ அப்படியே RPM மீட்டர் பார்த்தீங்கன்னா போகுது 199 வந்துட்டு இதோட டாப் ஸ்பீட். 199 வரைக்கும் ஸ்பீடோமீட்டரில் காட்டுங்க, அவ்வளோ ஸ்பீட் போகுமான்னு தெரியல. ஸோ இன்ஜின் ஆஃபில் இருக்குன்னு சொல்லி காமிக்குது. ஸோ நம்ம ஒரு சின்ன ஷார்ட் ரைட் போயிட்டு வந்து பார்ப்போங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட்டாகவும் இல்லை, ரொம்ப லோவாகவும் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ரைடர் ட்ரையாங்கிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் ஆஃப்க்கான ஸ்விட்ச் இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப்க்கான ஸ்விட்ச் இருக்குது. இங்கே செல்ஃப் ஸ்டார்ட்டோட ஸ்விட்ச் இருக்குது. அண்ட் இங்கே லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டோட ஸ்விட்சஸ் இருக்குது. அண்ட் இங்கே ஹார்ன் இருக்குது, டிசெண்டான ஹார்ன் சவுண்ட், கிளச், பிரேக். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ் மிஸ் அவுட் ஆகுதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ பைக், ஒரு பிராண்ட் நியூ பைக், அதனால் இதில் சைட் மிரர்ஸ் இன்ஸ்டால் பண்ணல. அண்ட் நான் வந்துட்டு சைட் மிரர்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுக்கு நான் எப்போவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சைட் மிரர்ஸ் யூஸ் பண்ணி வண்டி ஓட்டுங்க. எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ எடுத்து வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஓட்டும்போது கண்டிப்பாக சைட் மிரர்ஸோடு ஓட்டுங்க. ஸோ ஓகே மக்களே, நான் உங்களுக்கு மற்ற கிளஸ்டர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. வாவ், ரொம்ப ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட்டுங்க. ஓகே, லெட்ஸ் மூவ். ஓகே, நோ டைமுங்க 50.
மக்களே தேர்ட் கியர்லேயே 70 போயிடுச்சுங்க. உங்களுக்கு கிளஸ்டர் கிளியராக தெரியுமான்னு எனக்கு தெரியல. அதில் வந்துட்டு அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ மேபி கரெக்டாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஐ வில் ரிமூவ் தி ஸ்டிக்கர். ஹோப் ஸோ இப்போ கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் இன் தேர்ட் கியர் மக்களே. ஓகே 86 வரைக்கும் போகுதுங்க தேர்ட் கியரில். ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப வந்து த்ராட்டில் பண்ண முடியாது. அதேமாதிரி லாங் டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போக முடியாது. ஸோ ஷார்ட் டிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த ரைடு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு ரொம்பவே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் சைட் மிரர்ஸ் ஓட்டியே பழகிட்டேன். ஸோ சைட் மிரர் இல்லாதனால பின்னாடி என்ன வண்டி வருது, பக்கத்தில் என்ன வண்டி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சைட் மிரர்ஸோட வண்டி ஓட்டுங்க. ஏன் மக்களே ஸ்லோவர் ஸ்பீட்லேயும் பார்த்தீங்கன்னா வித் ஹையர் கியர் ரேஷியோஸ் இந்த வண்டி இன்ஜின் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்டால் ஆகலை. இப்போ நான் 5th கியரில் இருக்கேன். பட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 45 தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டாலிங் இந்த வண்டியில் அந்த ஸ்டாலிங் ப்ராப்ளம் வந்துட்டு இந்த இன்ஜினில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே நம்மளுக்கு கேப் கிடைச்சா ஒரு சின்ன த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம். வாவ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு 135-140க்கு மேலே போகிற கேப்பபிலிட்டி இருக்குது. பட் என்னால் இங்கே இந்த ரோட்டில் 80-90க்கு மேலே ஓட்ட முடியலைங்க. பியூர் பீஸ்ட் மக்களே, சீரியஸ்லி பியூர் பீஸ்ட்டுங்க. கியர் ஷிஃப்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஓகே வில் மேக் அ யூ டர்ன் ஹியர். நமக்கு மேபி இங்கே சான்ஸ் கிடச்சிதுன்னா பை சான்ஸ் ஸ்பீட் பண்ணி த்ராட்டில் பண்ணி பார்க்கலாம். ஸோ வி ஆர் இன் செகண்ட் கியர் நவ். ஓகே தேர்ட் கியரில் 80க்கு மேலே போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். ஓகே மக்களே நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கியரில் எவ்வளோ போகுது, செகண்ட் கியரில் எவ்வளோ போகுது. நம்மளால் ஃபுல் 6 கியர்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ பீயிங் அ பிஸி ரோட் கொஞ்சம் காலியாக இருக்குது. இப்போ போகலாம். கொஞ்சம் ரோடு எம்டியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கியரில் இருக்கேன். ஸோ 45, 68 அண்ட் தேர்டில் 90ங்க. தேர்டில் 90 வரைக்கும் போகுது. வாவ் தேர்டில் பார்த்தீங்கன்னா 90 வரைக்கும் போகுது. And we are in 4th gear now. Wow, almost 100 டச் பண்ணிட்டோம். பட் 100க்கு மேலே இங்கே போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ பிஸி டிராஃபிக்கில், இவ்வளோ பிஸி ரோட்டில் நம்ம வந்துட்டு அதோட ஹையர் ஸ்பீட்ஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th கியரில் 100 வரைக்கும் நான் போனேன். அதுக்கு மேலே இந்த வண்டி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இதோட டாப் ஸ்பீட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 135-140 ப்ளஸ் போகும். ஸோ நம்ம இதுக்கு மேலே ஸ்பீடு வந்துட்டு இந்த ரோட்டில் டெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் நாட் லீகல், இட்ஸ் நாட் அட்வைசபிளும் கூட. அதே மாதிரி பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் எவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்குது பாருங்களேன். சக்குன்னு பிடிக்குது. ஆக்சுவலாக பிரேக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். கம்பேர்ட் டு த ரியர் பிரேக், ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இதோட ஏபிஎஸ் இருக்குது. அண்ட் ரியரில் வந்துட்டு இட்ஸ் நார்மல் பிரேக் தான். ஓ 101.
வெல்கம் பேக் மக்களே. ஸோ ரைட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்தோம். ரொம்ப 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 செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க இந்த பைக்கு. ஒரு 200cc பைக் மாதிரியே இல்லை, ஒரு 400cc பைக் ஓட்டின மாதிரி இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏன் இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்ட் செகண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நம்ம இப்போ பார்த்தோம். அக்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸுங்க சீரியஸ்லி. ஸோ இப்போ டிசைன் வைஸ் பார்க்கலாம். ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இல்லை, பட் ஒரு சில அப்டேஷன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு NS200க்கும் இந்த NS200க்கும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட் பார்ட், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கிற லைட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் என்னென்னா பழைய வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு ஹாலோஜன் லேம்ப்ஸாக இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற ஃப்ரண்ட் ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆல் LED ஹெட் லேம்ப்ஸாக மாற்றிருக்காங்க. அண்ட் ஆட் ஆனாக பார்த்தீங்கன்னா இந்த தண்டர் ஷேப் டிசைன்ஸுங்க, இந்த லைட்னிங் ஷேப்டு DRLs டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் தான் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த LED லைட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்இடியாக மாற்றிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாலோஜனில் இருந்துச்சு, இப்போது ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டு வந்துட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க. இந்த ரெண்டு லைட்னிங் ஷேப் டிசைன்ஸ் DRLs எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கான ப்ரொவிஷன், நம்பர் பிளேட்டுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, LED இண்டிகேட்டர்ஸ். ஸோ அப்படியே அது கீழே போய்ட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் மட்கார்டுங்க. ஏன்னா நல்லா ப்ராடான ஒரு மட்கார்டுங்க, ப்ராடான ஃபெண்டர்னு சொல்லலாம். நல்லா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABSக்கான பேட்சிங் இருக்குது. இது ஒரு சிங்கிள் சேனல் ABS உள்ள ஒரு பைக். அண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா N160 இருக்கு இல்லைங்களா, பஜாஜ் N160ல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பைக் விட பார்த்தீங்கன்னா அது 6,000 to 7,000 வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு என்ன கொடுக்க முடியுமோ பார்த்துட்டு, ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே 100/80 செக்ஷன் டயர்ஸ் வித் 17 inch அலாய் வீல்ஸ். அலாய் வீல்ஸ் டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. பழைய NS200ல் என்ன டிசைன் இருந்துச்சோ சேம் அலாய் வீல்ஸ் தான், சேம் டிசைன் தான். அது அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 300mm டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரைட்டில் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு பிரேக்கிங் இருக்குது ஃப்ரண்ட் பிரேக்குக்கு. இது ஒரு சிங்கிள் சேனல் ABS உள்ள ஒரு பைக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா ABS கிடையாது, பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ABS இருக்குது. அதே மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரேடியேட்டரோட ஃபேன் இருக்குது. ஸோ மெயின் பார்ட் இதோட இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 24.5 பிரேக் ஹார்ஸ் பவர் அண்ட் 18.7 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த இன்ஜின் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ 200cc பைக் செக்மெண்ட்ஸில், அதாவது டியூக் 200 அண்ட் அப்பாச்சி 200, ஸோ இந்த பைக் செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த NS200 வந்துட்டு ஒரு டஃபஸ்ட் காம்படிட்டர்ஸ் இந்த பைக்குக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு மெயின் டிரைவெலாம் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பார்க்குறாங்க NS200. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ரியர் பிரேக் வந்துட்டு ஃப்ரண்ட் பிரேக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான், பட் சுத்தமாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரியர் பிரேக் கம்மி தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுட் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரப்பரோடு வந்துடுதுங்க. அண்ட் ரியரில் இருக்கிற பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஷ் பிளேட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட சைட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். இதில் மெஷ் டைப்பில் வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. மேபி ஏர் வென்டிலேஷனுக்காக இருக்கலாம். ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனுங்கிற பேட்சிங் இங்கே வந்துடுது. அண்ட் NS200ங்கிறதுனால அந்த 200ஓட ஸ்டிக்கரிங் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மக்களே இதோட எக்ஸாஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் NSல இருந்த பழைய NSல இருந்த அதே எக்ஸாஸ்ட் டைப் தான். இது வந்துட்டு ஒரு அண்டர்பில் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. வண்டிக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களோட எக்ஸாஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே எக்ஸாஸ்ட் பைப் பார்க்கலாம், சின்னதாக வந்துட்டு அதோட அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறே மேலே பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸி ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்விங்காம் வந்துருக்குங்க இங்கே. ஸோ ஸ்விங்காம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஹக்கர் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மட்கார்ட், அதாவது இந்த சேரு ஸ்லஷ்ஷெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு இருக்காங்க, விச் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் ஆக்சுவலி. அண்ட் ரியர் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே 130/70 செக்ஷன் டயர்ஸ் வித் சேம் 17 inch அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. MRF டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக். அண்ட் அப்படியே ரியர் சைடில் வந்தீங்கன்னா ரியர் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லைங்க. ஸோ அதே சேம் டெயில் லைட் தான், டெயில் லைட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியாக மாற்றிட்டாங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்இடியில் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இது பார்த்தீங்கன்னா சேம் ஓல்டு டிசைன், ஓல்டு NSல இருந்த அதே டெயில் டெடி தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் திஸ் இஸ் ஆல்சோ LED. ஸோ யா
அண்ட் அப்படியே மேலே வந்தீங்கன்னா இங்கே 2 கிராப் ரயில்ஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. நல்லா ஸ்டர்டியாக இருக்குது பிடிச்சிட்டு உட்கார்றதுக்கு. அண்ட் சீட்டை பற்றி சொல்லி ஆகணுங்க. சீட் பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைடர் சீட் மேலே வந்துட்டு குஷன் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா ப்ராடான சீட்ஸ், கொஞ்சம் நல்லா லென்த்தியராகவும் இருக்குது. பட் பில்லியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் ஃபோம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களே 168 mm கொடுத்துருக்காங்க, which is not too high, which is not too low. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் பார்த்தீங்கன்னா NS200க்கான பேஜிங் ஸ்டிக்கரிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சாரி கார்டு வந்துடுது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ வேறு நிறையா இந்த மாதிரி பைக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் மிஸ் அவுட் ஆகுது. நம்ம அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெடாக் வாங்க வேண்டியதாக இருக்குது. நம்ம செயின் லூப் பண்ணுறதுலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை ஏதாச்சும் பஞ்சர் ஆனாலும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு கிரேட்டான ஆடாக தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏன் மக்களே நான் உங்களுக்கு டேங்க் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸுங்க, which is more than enough நினைக்கிறேன். இந்த பைக்கோட மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் 35 to 40 சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு NSS எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 கிட்ட வந்துட்டு நிறைய ரைடர்ஸ் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரைக்கும் எங்களுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பைக் இன்ஜின் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு மைலேஜ் எந்த ஒரு விதத்துலையும் வந்துட்டு நம்மளுக்கு சேஞ்சஸ் இருக்காது கம்பேர்ட் டு த ஓல்டர் பைக். ஸோ 35 to 40 38 to 40ங்கிறது வந்துட்டு கேரண்டட் மைலேஜ் நம்ம இது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஏன் மக்களே நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் மேஜராக எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒரு சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த மெயின் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பழைய கிளஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு அனலாகும், சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு LCD ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலைஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ USB சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வைரிங் ஒர்க்ஸ் பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இந்த கிளஸ்டர் என்னென்ன வரும் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே வந்துடும். கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் வந்துடும், ஃபியூல் இண்டிகேட்டர் வந்துடும், அண்ட் டர்ன் பை டைம் நேவிகேஷன் வந்துடும், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடும், அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி வந்துடும், டைம் வந்துடும், அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் என்னங்கிறது எல்லாமே இந்த கிளஸ்டரில் நம்மளுக்கு காட்டிடுங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹை பீம் லோ பீம்க்கான இண்டிகேஷன். ஸோ நம்ம ஹை பீம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எல்இடிஎஸில் லைட் கொஞ்சம் கம்மியாகுது, பாஸ் லைட்கான ஸ்விட்ச்சு. ஸோ வண்டி ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ் க்ளோவாக ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஏன் மக்களே இதுதான் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் இருக்கிற விஷயம். அண்ட் ஏன் மக்களே இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ கேட்கலாம். ஓகே, ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. வாவ், என்ன எக்ஸாஸ்ட் நோட்டுங்க, சீரியஸ்லி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கான எக்ஸாஸ்ட் நோட் அப்படியே இதில் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட நேக்கட் ஸ்போர்ட் பைக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ், ஒரு ஃபேமிலி பைக்காக கூட இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் வீக்கெண்ட் ரைட்ஸ், ஹைவே ரைட்ஸ், அப்புறம் சிட்டி ரைட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பைக் ஆப்டாக இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரியான பவர், அதுக்கேற்ற மாதிரியான டார்க், அதுக்கேற்ற மாதிரியான ரைடிங் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு பவர் பேக்டாக இருக்குது. நீங்கள் கிளஸ்டரில் பார்த்துருப்பீங்க, ஒரு இன்ஃபர்மேஷனோட கிளஸ்டர் தான் சொல்லணும் அதை. அண்ட் அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.85 lakhs வந்துட்டு ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. அண்ட் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் GST 2.0 வந்திருக்கு. ஸோ 350cc இருக்கிற பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 18% GSTக்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் ஒரு 13,000 to 15,000 மேபி இந்த பைக் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகலாம். இதோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் இப்போ வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோட ப்ரைஸ் தெரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ அதனால் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த பைக் யார் வச்சுருக்கீங்க, ஸோ இந்த பைக் இதுக்கப்புறம் யார் வாங்க போகிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. வேறு என்ன பைக்ஸ் பண்ணலாம், வேறு புதுசாக என்ன பைக்ஸ் ரிவ்யூ பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பைக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக அந்த பைக் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ மக்களே, ஸோ இந்த NS200 பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒன்று 2 விஷயம் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் மக்களே. நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் ட்ராவல் வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பர் கூல் வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், அர்ஷத் சைனிங் ஆஃப்.